எங்கள் கம்பன் என்ன சொல்கிறான், கஜேந்திர மோட்சத்தை 6 காண்டத்துலேயும் 9 விதமாக சொல்கிறான். நீங்கள் தினம் வந்தால் தான் அனுபவிக்கலாம். இன்றைக்கி என்ன சொல்கிறான், அன்றைக்கி ஆணையை காப்பாற்றினவன் தான் இன்றைக்கி ராமனாக வந்திருக்கான். இப்போ ராமநாமாவுக்கு என்ன அர்த்தம்? ஆபத் பாந்தவன், அநாத ரட்சகன். நம்ம எல்லோரும் யானை, நம்ம உடம்பில் இருக்குது 10 இந்திரியம், 10 தலை. ராவணன் நம்மள்கிட்ட தான் இருக்கான். நீங்கள் பாட்டுக்கு அவன் செத்துப்பிட்டான்னு நினைக்காதே, நம்மக்கிட்ட தான் இருக்கான். இப்படி தெருவில் போகிற போது ஜவுளி கடை புடவை நல்லா இருக்குது, நகை கடை நல்லா இருக்குது, இன்னும் ஒரு பொம்மநாட்டி அழகாக போகிற போது என்ன இருக்கா, நம்ம தெரியாதனமாக முன்னாலேயே கல்யாணம் பண்ணிட்டோம் போல் இருக்குது அப்படின்னு தோன்றுறது. அப்போ நமக்கெல்லாம் ராவணன் குணம் வந்துடுறது. ஓயாமல் தூங்கினா கும்பகர்ணன், இன்னொருத்தருக்கு இடைஞ்சல் பண்ணால் மாரீச்சன், வாலி, என்னெல்லாம் கும்பகர்ணன். இந்த குணமெல்லாம் போகிறதுக்கு தான் ராமநாமா ஜெபிக்கணும். புரிஞ்சதா? கராமலைய தளர்கை கரியைத்தே கம்பன் அராமணையில் துயில்வோய் என அந்நாள் விராவி அளித்தருள் மெய்ப்பொருளுக்கே ராமன் என பெயர் ஈந்தனன். லக்ஷ்மணன்னா அடையாளம். பரதன் விரத குணம் உள்ளவன், சத்ருகுணன் விரோதிகளை ஜெயிச்சவன். விஸ்வாமித்திர தேடின்னு வந்துட்டார். ராமனை குடுன்னு கேட்குறார். அகம்பேத்மி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம். உனக்கு ராமன் பெருமை என்னடா தெரியும்? நீ கையில் வில்ல பிடிச்சிருக்க, உனக்கு தெரியாது. நாங்கள் புல்லை பிடிச்சிருக்கோம். ராமன் பெருமை உனக்கு எப்படி தெரியும்? பதவியில் இருக்கிறவனுக்கு தெரியாதுன்னு அப்போவே சொல்லிட்டார் விஸ்வாமித்திரர். ஆமாம், ராமன் பெருமை எப்படி உணர்வா? ராமன் பெருமையை உணர்ந்தவா பதவிக்கு வர்றது ரொம்ப துர்லபம். ஏன்னா விரும்ப மாட்டான் பதவியை. அதுக்கு மீறி ஒருத்தன் வந்தான்னா அந்த சமுதாயம் கொடுத்து வச்சிருக்குன்னு அர்த்தம். அப்போது ராமநாமாவை அர்த்தம் சொன்னார் அவர். நாங்கள் காட்டில் இருக்கோம், நீ அரண்மனையில் இருக்க, நீ மகனை விரும்பி யாகம் பண்ண, நாங்கள் மோட்சத்தை விரும்பி தரோம். நீ ராமனை கொடுத்தா கொடு, இல்லை வேண்டான்னார். சிஸ்டர் அழைச்சின்னு போ சொல்லுன்னார். ராமன் தனியாக போக மாட்டான், லக்ஷ்மணனோடு போனான். இங்கே தாடகன்னு ஒத்தி இருக்கா, எல்லாரையும் வதம் பண்ணிட்டு இருக்கான்னார். ராமர் நிமிர்ந்து பார்த்தார். உங்களையும் விட்டு வச்சிருக்கான்னு கேட்டா. என்கிட்ட உடம்புல ஒன்றுமில்லை, விட்டு வச்சிருக்கா, சதையெல்லாம் இருந்தால் சாப்பிடுவான்னார். இல்லை எம்பையும் வளைச்சார், ஒரே பானம் போட்டார். அவர் கேட்டார் ராமர், முதல்ல வில்ல எடுத்துன்னு வரேன், பொம்மநாட்டியை வதம் பண்ணுறதான்னு. அதுதான் திருமங்கை ஆழ்வார் சொன்னார், ராமா உன் மடியை பிடிச்சி இழுத்து யாராவது ஏண்டா முதல்ல பொம்மநாட்டியை வதம் பண்ணேன்னு கேட்டால் சகல சாஸ்திரமும் தெரிஞ்ச பாப்பான்னு சொன்னால் அவன் பேச்சை கேட்டேன்னு பழிய விஸ்வாமித்திரன் மேலே போடுன்னார். தன்னிகர் ஒன்றில்லாத தாடகையே மாமுனிக்காக. இதுலேருந்து அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். இன்னொருத்தருக்காக நம்ம ஒரு காரியம் பண்ணால் நமக்கு பாவம் பழி அண்டாது. அவளுக்காகத்தானே பண்ணுறோம். ஒரே பானம் கீழே விழுந்தான். பலா அதிபலாங்கிற மந்திரத்தை உபதேசிச்சர், பசி தெரியப்படாதுன்னு சொன்னேன் பாருங்கோ. மந்திர உபதேசம் வாங்கி தான் ஜெபிக்கணும். அதனால்தான் நமக்கு சாஸ்திரத்தில் வச்சுருக்கா, பசி தெரியறதுக்கு முன்னால் ஜபிச்சுடணும். புரியுறது? இப்போ சந்தியாவந்தனம் பண்ணுறோன்னா கார்த்தால சூரியோதயத்துக்கு முன்னால், அதுக்கப்புறம் அந்த நாளில் வேதம் சொன்னதுனால சாஸ்திரம்லாம் படித்ததுனால பழையது சாப்பிடுவா. நீ இன்றைக்கி சொல்கிற பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பழையது சாப்பிடுவா. நீ இந்த காலப்படி டிஃபனே சாப்பிட்றேன்னு வச்சுக்கோ, சாப்பிடு, தப்பு இல்லை. உத்தியோகத்துக்கு போகிறாப்புல இருந்தால் 9 மணிக்கு கிளம்புற அப்படின்னா 7 மணிக்கு டிஃபன் சாப்பிட்றேன்னு வச்சுக்கோ, சாப்பிடு. சாப்பிட்டுட்டு இன்னொரு தடவை குளிச்சுட்டு 8:30 மணிக்கு 8:15க்கு 8 மணிக்கு மாத்தியானியத்தை பண்ணிட்டு கிளம்பு, தப்பே இல்லை. அந்த இன்னொரு தடவை ஏன் குளிக்கிறோம்னா அந்த டிஃபன் சாப்பிட்றதுனால. புரிஞ்சுதான் உனக்கு? சாயந்தரமும் வந்தவுடனே குளிக்கணும், ஏன்னா மத்தியானம் சாப்பிட்றோமே. வீட்டில் இருந்தோம்னா தூங்குறோம் சாப்பிட்டுட்டு, அதனால் 3 வேளை குளிக்கணும். ஆழ்வார் சொன்னார், குளித்து 3 ஒம்பும் குறிக்கோளும் அந்தன்மை தன்னை ஒழித்துட்டேன். தொண்டரடிப்பொடி ஆழ்வார் திருக்காலம் நான் ஸ்நானம் பண்ணலேங்கிறார். அது எதுக்குன்னா நீட்னஸ். நம்ம இந்த மாதிரி ஆகாரம்லாம் எடுத்துன்றோம், அதுக்காக. விஸ்வாமித்திரர் இப்படி குளித்தவர், ஸ்நானம் பண்ணவர், யாகம் பண்ணவர். இதை அருணகிரிநாதர் சொல்கிறார் திருப்புகழில், தெரிஞ்சுக்கோங்கோ.
விஸ்வாமித்திரர் யாகத்தை ராமன் காப்பாற்றினது. காலைக்கே எழுந்து குணதிக்கினில் முழுகி, குணதிக்கினில், குணதிக்கு கிழக்க, ஆதித்யாய என பகர், ஆதித்யன் தர்ப்பயாமி சோமன் தர்ப்பயாமின்னு விடுறோமோ இல்லையோ, ஆதித்யாய என பகர் முனிவர்களுக்காக காணத்தே தாடகை கொல் கிருபை கடல் மருகோனேன்னு. தாடகையை வதம் பண்ண இந்த ராமனுடைய மருமகனேங்கிறார் ஆறு அருணகிரிநாதர். புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்போது சுபாகுவை வதம் பண்ணார், மாரீச்சனை சமுத்திரத்தில் போட்டார், மிதிலைக்கு போகிறா. மிதிலைக்கு முன்னால் எல்லையில் அவர் பாத தூளிப்பட்டது, கல் பெண்ணாச்சு, கல் மாதிரி உட்காண்டிருந்தான். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்கு ஒரு கல்லை வைப்பான் சினிமாவில், ட்ராமாவில், அவர் பாதம் படும் எந்திருப்பான். கல்லா போல கல் மாதிரி இருக்கா, ஜெபிச்சு ஜெபிச்சு அசையாமல் இருக்கு. நீ சொல்கிற கான்சன்ட்ரேஷன் அதுதான் அது, கல் மாதிரி இருக்கு. இப்போ நம்மளே ஜெபம் பண்ணுறோம், காயத்ரி ஜெபம் பண்ணுற போது அசையாமல் இருப்போம், கல் மாதிரி. புரியுதோ உங்களுக்கு? நமக்கு அதனால தான் சுற்றி என்ன சப்தம் கேட்டாலும் கேட்காமல் இருக்கிறதுக்குத்தான் நம்ம இந்த மந்திரத்தை வஸ்திரத்தை மறைச்சிண்டு நம்மளை அங்கவஸ்திரத்தில் போத்திண்டு நம்ம தனியாக ஒரு இடத்துல ஜெபிக்கிறோம். கண்டது காதில் விழப்படாது. அவளுக்கு சௌரியம் காட்டில் ஒத்துரும் கிடையாது, அவள் ஒத்தித்தான். அவள் ஏன் இப்படி இருந்தா? ரொம்ப அழகு. இந்திரன் இவளை தேடின்னு வந்துட்டான். பொழுது பிடிஞ்சிருத்தூன்னு சேவல் மாதிரி கூவினான். 3:30 மணிக்கு அவர் குளிக்கிறதுக்கு போயிட்டார் கௌதமர். இந்த இந்திரன் என்ன பண்ணால் கௌதமர் மாதிரியே ரூபத்தை மாற்றின்னு வந்து நின்னான். ரூபத்தை மாற்றலாம், எப்படி கௌதமர் நடந்துப்பார்னு தெரியாதே. அவள் கண்டுபிடிச்சுட்டா. அவள் வெளியில் போன்னு சொல்லலை. அகலிகைக்கு காமம் இல்லை, கர்வம். இவன் நம்ம அழகுனால தானே தேடின்னு வந்தான் அவனு கர்வப்பட்டான். அவன் காமத்தில் கெட்டான், இவள் கர்வத்தில் கெட்டா, கௌதமன் கோபத்தில் கெட்டான். இப்போ 3 பேரும் சேர்ந்து ஒரு பெண்ணை கல்லாக்கி விட்டான். இதுதான் பண்ண கஷ்டம். இந்த காமக்ரோத லோப மோக மதமாச்சரியம் எல்லா குணத்தையும் அடக்கினவன் ராமன். அதனால் அவன் கல்ல பெண்ணாக்கினான். இதைத்தான் இங்கே வள்ளுவர் சொல்கிறார். 5வித்தான் ஆற்றல் அகல் விசும்பு உலர் கோமான் இந்திரனே சாலும் கரின்னு. அப்போது சபிச்சார், இத்தனை நாள் கல்லாக இருக்கணும்னா. ராமன் திருவடிப்படும் கண்ட கல்மிசை காகுத்தன் கழல் துகள் கதுவ பாத தூளி. வாழாவது பாத தூளின்னா அருணகிரிநாதர் ரொம்ப நல்லா சொன்னார், கேட்டுக்கோங்க. கல்லிலே கல்லாக இருக்க பொற்தாள் படவே ராமனோட தங்க திருவடி பட்டதம். அது நல்ல ரூபத்தே வர காணத்தே கொவ்வை தீர நடக்கும் ராகவன் மருகோனே. தங்க திருவடி பட்டதாம் அவ கல் மேலே. இப்போது நம்ம மாமனார் நமக்கு கல்யாணத்தன்னைக்கு மோதிரம் போடுறார் அவர். இப்போ நம்ம அது தங்கந்தானான்னு தெரியாது. நம்ம யாராவது இது தங்கந்தான் போடுறீங்களான்னு கேட்குறோமோ? இது கேட்டால் பிரச்சனை ஆகிடும். கேட்குறது இல்லை, நம்புகிறோம் தங்கந்தான் போடுறான்னு. ஏன்னா நம்ம அதை பற்றி அப்போ லட்சியமும் பண்ண மாட்டோம். கையை வேணால் நீட்டுவோம். மச்சினம் போடுற போதோ, மோதிரம் போடுற போதோ, பிரேஸ்லெட்டு போடுற போதோ, செயினை போடுற போதோ நம்ம கழுத்தை நீட்டுவோம், கையை நீட்டுவோம். அப்போ தங்கந்தான் போடுறான்னு நம்புகிறோம். ஏன்னா நமக்கு அதில் நாட்டம் கிடையாது. நம்ம இந்த தங்கத்தை பார்த்துன்னு உட்காந்துருக்கோம். அப்போ நம்ம எப்படி அந்த தங்கத்தை பார்ப்போம்? இப்போ அது கல்யாணம் ஆன உடனே அதை நம்ம மாற்றி ஏதாவது செயின் பண்ணுவோம் அப்படின்னு இந்த மோதிரத்தை எடுத்துன்னு போய் அந்த ஆச்சாரியாட்ட கொடுப்போம். அவன் ஒரு கல் வச்சுருக்கான் தெரியுமோ? அதுக்கு பேர் உரைகள்னு பேர், தெரியுமா உங்களுக்கு? அந்த உரைகள் 75,000 ரூபா, 75 ரூபா தான். இது தங்கம் 75,000 ரூபா. இவன் அதை உரசறான். ஆமாம், இது தங்கம்தான்
அப்படின்னு சர்டிஃபிகேட்டு. இப்போ சர்டிஃபிகேட்டு யார் கொடுத்தா? இந்த கல் கொடுத்தது, அவன் இல்லை, கல் தானே கொடுக்கறது சர்டிஃபிகேட்டு. அருணகிரிநாதர் சொல்கிறார், ராமன் திருவடி தங்க திருவடின்னு நிரூபிக்கனே அகலிக கல்லாக இருந்தான். இதில் வேடிக்கை, ராமநாமா சொல்லியிருந்தா ராமனோட திருவடி தங்க திருவடின்னு நிரூபித்தது ராமநாமா, புரிஞ்சதோ? அந்த கல் அதை தான் அருணகிரிநாதர் சொன்னார், கௌதமன்ட்ட ஒப்படைச்சார். ராமன் என்ன சொல்கிறான்? அகலிகே நெஞ்சினால் பிழைப்பு இல்லாதாள், அவளுக்கு ஹார்ட்டில் கெட்ட எண்ணம் கிடையாது, இன்னும் சரீரவசாத்து ஒரு தப்பு பண்ணிவிட்டா அப்படின்னா. அதுதான் நம்மளோட மதம். நம்ம யாருமே குத்தம் செஞ்சவா திருந்தக்கூடாதுங்கிற எண்ணம் கிடையாது. பின்னால் ராவணனையே இன்று போய் நாளை வான்னு தானே சொன்னார். இப்போ நாமெல்லாம் சின்ன வயசில் இந்த ராமாயணம் கேட்குற போதோ சினிமா பார்க்குற போதோ நாங்கள்லாம் துடிப்போம். இந்த அனுமார் தூது போகிற போதும் இந்த ராவணனை இன்று போய் நாளை வான்னு சொல்கிற போதும் இவன் இவ்வளோ மக்கா இருக்கானே, ராத்திரியோடு ராத்திரியாக வந்து ராமனை கும்பிட்டுருக்கப்படாதோ அப்படின்னு நமக்கு தோன்றுறது. பார்த்தோட நம்ம ஏன்னா நம்ம அவன் திருந்தணுங்கிற எண்ணம் உள்ளவா. யாருமே பொல்லாதவாளாக இருக்கணும், பொல்லாத்தனம் பண்ணினா யாராவது இப்போ நம்ம அதிலே திருடிவிட்டான் ஒரு வேலைக்காரன், சரிப்பா நீ இனிமேல் திருடலைன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறோம், புரியுறதோ? நம்ம யாரும் அவனை வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு சொல்லலை, நீ இதெல்லாம் தப்பு பண்ணாமல் இருந்தால் இரு, இல்லைன்னா போயிட்டு வாங்க. அவனை யாரும் உடனே அவனை டிஸ்மிஸ் பண்ணணும்னு ஒருத்தருக்கு தோணலை. 10 வருஷமாக வேலை செய்கிறான், ஒரு நாளைக்கு ஏதோ திருடிவிட்டான் வச்சுக்கோங்க, 1000 ரூபாய் எடுத்து விட்டான். திருடாமல் இருக்கிறவா இருக்கா? 60 திருடி விட்டான். நம்ம ஒன்று என்ன சொல்கிறோம்? சரி இனிமேல் இப்படி பண்ணாதே, இல்லை நீ நின்றுக்கோ, இந்த 1000 ரூபாய் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடும். ஏன்னா நம்மளோட ஹிருதயம் எப்படின்னா ராமநாமாவை ஜெபிக்கிறதுனால யாரும் திருந்தக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் கிடையாது. நம்மளும் ஏதோ ஒரு விதத்தில் தப்பு பண்ணுறோமே, அதனால தான் நமக்கு குற்றம் செய்கிறவாளை மன்னிக்கணுங்கிற சுபாவம். நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு தப்பு பண்ணுறோம். நம்மளை அஃபெக்ட் பண்ணுறதோ பக்கத்தில் இருக்கிறவளை அஃபெக்ட் பண்ணுறதோ. கொண்டு போய் விட்டார், மிதிலைக்கு கூட்டின்னு போனார். மிதிலைக்கு போனால் நுழையிற போது கொடி வரவேற்கிறது, வா வான்னு ராமனை. இங்கே தாமரைப்பூவில் இருக்கிற மகாலட்சுமி சீதையை அவதரிச்சிருக்கா, இன்னும் கல்யாணம் இல்லை, நீ வான்னு கூப்பிட்றது. அந்த காலத்தில் பொண்களுக்கு கல்யாணம் ஆலைன்னு கவலைப்பட்டா, இன்றைக்கி உள்டாவாக படுத்து பையங்களுக்கு கல்யாணம் ஆலைன்னு கவலைப்பட வேண்டியிருக்கு. அப்போது ஏதோ ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்குது. விஸ்வாமித்திரன் முன்னால் போயிட்டார், லட்சுமணன் பின்னால் வரான். ராமர் பார்த்துட்டா சீதையை, சீதை பார்த்தா, அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். இது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம், சைவ சம்பிரதாயம் ரொம்ப பேருக்கு தெரியலை. அதனால தான் எல்லோரும் ராமனை திட்டுறா. இவன் ராமன் சீதையை ஏன் பார்த்தான், சீதை ஏன் ராமனை பார்த்தான்னா, நான் யாராலும் தாயார் கிருபை இல்லாமல் பகவான் ஒன்றும் பண்ண முடியாது, பார்வதி கிருபை இல்லாமல் பரமேஸ்வரன் ஒன்றும் பண்ண முடியாது, தெரிஞ்சுக்கோங்க. தாயார் தான் எல்லாம். ராமன் சீதை, நம்மாழ்வார் சொன்னார், வணங்கும் துறைகள் பலபலவாக்கி மதிவிகற்பத்தால் பிணங்கும் சமயம் பலபலவாக்கி அவையவைதோறும் ஒரு அணங்கு படைத்து நின்மூர்த்தி பரப்பி வைத்தாய். ஒரு தெய்வத்தையும் படைச்சு அதுக்கு ஒரு பெண் தெய்வத்தை படைச்சு உன் ரூபத்தை வச்சிருக்கேன்னர். அதனால் நீ பெருமாள் கோவிலுக்கு போனால் உன்னை தாயாரை சேவிச்சுட்டுத்தான் பெருமாளை சேவிக்கணும். சிவன் கோவிலுக்கு போனேன்னா அம்பாளை சேவிச்சுட்டுத்தான் சிவனை சேவிக்கணும். ரொம்ப பேருக்கு தெரியல. இந்த பிரதோஷத்துக்கு போகிறான், அவ்வளோ பேரும் நந்திக்கிட்ட நிற்கிறான், அம்பாளை விட்டுட்டான். நீங்கள் அம்பாள் சன்னதிக்கு போங்க, ஒத்தரும் இருக்க மாட்டான். முதல்ல அம்பாளை தான் பார்க்கணும். நான் அங்கே தான் போவேன். சிவன் கோவிலுக்கு போனால் முதல்ல அங்கே போனால் ஒருத்தர் பாவம் நின்றுருப்பார், பட்டர். அங்கே சேவிச்சுட்டு தான் இங்கே நந்திகிட்டையும் சிவன்கிட்டையும் வரணும். அவள் தான் கிருபை பண்ணுறவ, அது தெரிஞ்சுக்கோங்கோ. நான் உபன்யாசத்தில் சொல்லிகிட்டே இருக்கேன். ஆமாம், அம்பாளை சேவிக்காமல் இங்கே வரவே கூடாது. எங்கள் ஆதிசங்கரர் சொன்னார்,
நீ என்னடா சிவன் சிவன்கிற, எங்கள் பார்வதி பக்கத்தில் இல்லைன்னா நீ சவம்னர். சிவக சக்தியாயுக்தோ எதிபவதி சக்தக பிரபவித்தும் நச்சே தேவம் தேவோ நகலு குஜலக ஸ்பந்திதும் அப்படி சொல்கிறாரு. அது மாதிரி பெருமாளை நீ என்ன வேணாலும் பெருமாளை சொல்லு, எங்கள் தாயார் பக்கத்தில் இல்லைன்னா பிரயோஜனமே கிடையாது. எல்லாருமே இப்படி தாயாரை ஒஸ்தியாக சொல்கிறாளேன்னு எங்கள் ரங்கநாதன் ஸ்ரீரங்கத்தில் புடவையை கட்டின்னு வந்துட்டான். வைகுண்ட ஏச்சிக்கு முதல் நாச்சியார் கோலம்னு பேர். கூரத்தாழ்வான் பரம்பரையில் அந்த பராசர பற்று ஓரமாக நிற்கிறார். பற்றே இப்படி ஏழலாம்னர். இப்படி என்னோட தாயார் வேஷம்னர். அவர் இப்படி புடவையை கட்டின்னு நான் ஏமாந்துட்டேன். தாயாரே வந்துட்டாளோ, நான் வரமாட்டா படிதாண்டா பத்தினி, அவ்வளவு நன்னா இருக்கு நீ புடவை கட்டின்னு இருக்கிறது. ஒரு சந்தேகம் ரங்கநாதன்னர். என்னன்னா, நீ ஃப்ளீட்ஸ் வச்சுன்னு இருக்கிறத பார்த்தா தினந்தோறும் எங்கள் தாயாருக்கே நீ தான் புடவை கட்டி விடுறியோன்னு கேட்டார் அவர். நன்னா பண்ணிட்டுருக்க, பிரமாதம்னு சொல்லிவிட்டு ஆனால்னர். என்ன ஆனாலுங்கிறேன்னர். நீ என்ன வேணாலும் வேஷம் போட்டுக்கோ ரங்கநாதா, எங்கள் தாயாரோட கருணைக்கண் உங்ககிட்ட இல்லைடான்னர் அவர். அவன் கருணைக்கு அவன் எங்கே போவான்? ராவணனை பார்த்தாப்புல பார்க்குறான், துரியோதனை பார்த்தாப்புல பார்க்குறான் அப்படின்னார். அங்கேருந்து தியாகபெருமன் சொன்னார், இதை என்ன வேணாலும் பெண் வேஷம் போட்டு நடிக்கலாம், அவனுக்கு கற்புன்னா என்னன்னு தெரியாது. ஏன்னா அவன் ஆம்பளையோலையோ கூட்டத்தில் எந்த பொம்பளை அழகாக வந்திருக்கான்னு தான் பார்ப்பனான். காமினி வேஷதாரிக்கு சாத்வி நட்டத்துல்லு எமையினத்தேல்லு சூன்னு ஓ சீதா ரமா நீ எட. இங்கே ராமன் ஏன் பார்த்தான் சீதையன்னா, நான் யாராலும் வளைக்கப்பட முடியாத சிவதனுசை வளைக்க போகிறேன், உன் கருணை கண்ணை செலுத்துங்கிறான். சீதை எங்கே பார்த்தாலாம்? ராமன் தோளை பார்த்தாலாம். நோக்கிய நோக்கு என்பது நுதிகொள் வேலினை மதுகையான் தோளில் ஆழ்த்தின. புரிஞ்சதோ? தோள். நம்ம மாத்துக்குள்ளே லவ் பண்ணுறேன், இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்கோ. நம்ம அம்மா கேட்பா ஒரு தடவைக்கு 2 தடவை, அந்த பொண்ணு சரின்னு தானே சொன்னான் அப்படின்னு. புரியுறதோ? அந்த பொண்ணு சரின்னு சொன்னால் தானே அவத்துக்குள்ளேயே போகலாம். அது ஒன்று இருக்கு. அது மாதிரி சீதை பார்த்தாலாம். இப்போ இதுலேருந்து இன்னொரு வியாக்கியானம் என்ன, மற்றவாள்லாம் ஏன் வளைக்கலைன்னா சீதை பார்க்கலை. புரியுறதோ? தாயாரோட கருணை கிடைக்கல. இவ இன்னொன்று ஏன் பார்த்துட்டான்னா, ஒன்றா இருந்தவா பார்த்துட்டா. பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ அப்படின்னா, ஒன்றா இருந்தவா பார்த்தா. ஒன்றா இருந்தவா பார்த்ததுனால என்னாச்சு, அவள் ஜலத்தில் ஒன்றா இருந்தா, இவர் அக்னியில் வந்தார், சீதை மண்ணில் வந்தா. சீதானா கலப்பைன்னு அர்த்தம். அவன் கலப்பையால் உழுதான். புரியுறதோ? சீதானா கலப்பை, பூமியை கிழிச்சான். பூமாதேவியை கலப்பையால் இப்போ கிழிச்சு தானே எடுக்கிறாள். இவ சிசேரியன்கிறா. அதுக்கு வெறும் சிசேரியன் இல்லை, சீதாரியன். தெரிஞ்சுக்கோ, முதல்ல கிழிச்சு எடுத்தது சீதையைத்தான், பூமியை கிழிச்சு. புரிஞ்சது அவனுக்கு? அதனால் நம்ம பண்ணுறதெல்லாம் எதுவும் புதுசு கிடையாது, ஆல்ரெடி யாரோ பண்ணினது தான். அப்போது ஆகாசத்தில் பார்த்துக்கிறா. இப்போ அவன் சொன்னான் இதயம் மாறி புக்குன்னா. இன்றைக்கி சொல்ல ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன்கள், இதயம் மாற்று அறுவை சிகிச்சைன்னு. அது முதல்ல நடந்த மித்திலையில் தான். ராமன் சீதையை பார்த்தா, சீதை ராமனை பார்த்தா. அவள் உரிமை உள்ளவ பார்த்துண்டா. அதனால தான் நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்மளே ஒருத்தருக்கு ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறதே ஜென்மாந்திர தொடர்பு. அப்படி தான் அமையணும்னு பகவானை வேண்டிக்கணும். புரியுறதோ? ஜென்மாந்திர தொடர்பு இல்லாதவா பண்ணிக்கிறதுனால்தான் சில விஷயங்கள் நடக்கிறது. புரியுறதோ? நம்ம வேண்டிக்கணும், ஜென்ம ஜென்மா ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரியாமல். இன்னும் ஒன்று தெரிஞ்சுக்கணும், கல்யாணம்ங்கிறது. அதை பற்றி இப்போ சொல்கிறேன். சபை கூட்டின்னு போனார். இவன் யாருன்னு கேட்குறான். எங்கள் இப்போ சொன்னேனே சித்த முன்னால், ஸ்ரீரங்க ரங்கநாதனை உலகத்துக்கே கொடுத்தவா. எங்கள் கம்பன் சொல்கிறான், இனிமேல் அவனை மாதிரி எழுத முடியாது. அணி அரங்கம் தந்தாரை அறியாதார் அறியாதார். ஸ்ரீரங்கத்தை உலகத்துக்கே கொடுத்த அந்த வம்சத்தை தெரிஞ்சிக்காதவா
பிரயோஜனமே இல்லைன்னா. அணியரங்கம் தந்தாரை அறியாதார் அறியாதார். ஓ மனு மாந்தாதா இக்ஷ்வாகு பகீரதன் திலீபன் ஹரிச்சந்திரன் திருசங்கு அஜன் தசரதன் ராமன் வம்சத்தை சொன்னான். அவன் ஜனகன் கேட்டான் இது ஆறுன்னு. தசரதன் பையன்னா மூஞ்சியை தொங்க போட்டுவிட்டான். தசரதனுக்கும் ஜனகனுக்கும் ஆகாது. புராண காலத்துலேருந்தே இந்த ஆகாத குடும்பத்தில் தான் சம்பந்தமே ஆகும். ஆமாம், இந்த இடத்துக்கு எதாத்துக்கும் ஆகாதும்பா. இந்த இடத்து பையன் எதாத்து பொண்ணுக்கு ஓலையை கொடுத்துருவான். அப்போ தான் விஸ்வாமித்திரர் சொன்னார், இவனை பெற்றது தான் தசரதன், வளர்த்தது வசிஷ்டர். என்ன பாருங்கோ, அப்போவே பாருங்கோ எந்த யூனிவர்சிட்டியில் படித்தான்னு கேட்டான். அதுதானே முக்கியம். உபநயன விதி முடித்து உபநயனம் பண்ணி, ராமனுக்கு உபநயனம் பண்ண வசிஷ்டரோடு உபநயன விதி முடித்து மறை ஓதுவித்து இவனை வளர்த்தானும் வசிஷ்டனே காண். இவனுக்கு உபநயனம் பண்ணி நம்ம இப்போ சொல்கிறோமே எந்த காலேஜில் படித்தான்னு கேட்குறோமே. ஒரு பொண்ணு கேட்டாலாம், ஒரு பையனோட அப்பா ஃபோன் பண்ணான், என் பையனும் பிஇன்னு. உடனே அந்த பொண்ணு கேட்டாலாம், நான் பிட்ஸ் பிலானியில் படித்தேன், உங்கள் பிள்ளை எந்த காலேஜில் படித்தான்னு கேட்டாலாம் அந்த பொண்ணு. அவர் நான் பேர் சொல்லலை, இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு காலேஜ் பேரை சொன்னார், பையன் படித்தது. உடனே இந்த பொண்ணு சொன்னாலாம், ஓ லோக்கல் காலேஜான்னாலாம். நீங்கள் எப்படி பார்க்குறீள் அப்படின்னு நான் பையனோட அப்பா, பிலானி காலேஜ் தான் பார்க்குறோம். இது அன்றைக்கே இதை வழிகாட்டி விஸ்வாமித்திரர் சொல்லும்போது சொன்னார், வசிஷ்டர் சிஷ்யன். இல்லை, அப்போ தான் தசரதனுக்கு ஜனகனுக்கு ஒரு தெம்பு வந்தது. ஓ, இதில் வேடிக்கை என்னென்னா, வசிஷ்டருக்கு விஸ்வாமித்திரருக்கும் ஆகாது. அவர் புகழ்ந்தார் நல்ல யூனிவர்சிட்டின்னு. அவர் வசிஷ்டர். ஏன்னா ஒரு தடவை வசிஷ்டர் ஸ்ராத்தத்துக்கு சாப்பிட கூப்பிட்டார் விஸ்வாமித்திரர். அவர் சாப்பிட வரேன், 1000 பொரியல் பண்ணணும்னர். சரின்னர் வசிஷ்டர். ஆத்துக்காரிட்ட வந்து சொன்னார், நாளைக்கு விஸ்வாமித்திரர் சாப்பிட வரார், 1000 பொரியல் பண்ணணுமான்னா. அவள் ஆம்படையாக இருந்தது. சரின்னா என்ன லிஸ்ட்டு கேட்கலை. இப்போ நம்மளாக இருந்தாலும் வச்சுக்கோங்க, ஃபோன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, ஆத்துக்காரிக்கு இந்த மாதிரி ஒரு பிராமணன் சாப்பிட வரேன்னு, இது அப்படியே ஞான வாபியில் நாளைக்கு பண்ணிடுக்கோன்றுவா. ஆமாம், இல்லைன்னா அங்கேயோ வாழைக்காரிசியை கொடுத்துட்டு வந்துருக்கோன்றுவா. ஆமாம், அவர் சரின்னு அவள் ஆம்படையா பரமாரியாச்சு. இலை போட்டு சிராத்தமாக எடுத்து தீர்த்தமே விட்டாச்சு. யதா சௌகரியம் பரிசேஷனம் சொல்லியாச்சு. அப்போ விஸ்வாமித்திரர் கோவம் வந்துடுத்து. 1000 பொரியல் எங்கேன்னு கேட்டார். வசிஷ்டர் சொன்னார், இட் இஸ் நாட் மை டிபார்ட்மெண்ட்டு, இட் இஸ் கிச்சன் டிபார்ட்மெண்ட்டுன்னு. அதிகாரியை கூப்பிட்டார். அருந்ததி, இவர் என்னோ கேட்குறார், சொல்லி கொடுன்னார். அவள் உடனே சொன்னால், பாகக்காய் பண்ணியிருக்கேன் 100 காய்க்கு சமானம், பெரண்டை பண்ணியிருக்கேன் 300 காய்க்கு சமானம், பலா முசு பலாக்கா அது பண்ணியிருக்கேன் 600 காய்க்கு சமானம், மொத்தம் 1000 வழக்கம் போல் பண்ணுறது பண்ணியிருக்கேன், நீர் சாப்பிட்டு கிளம்பலாம்னா. காரவல்லி சதம் புரோக்தம் வஜ்ரவல்லி சதத்ரயம் பனசகா ஷட்சதம். இது அசந்து போனார் விஸ்வாமித்திரர். இவளுக்கே இவ்வளோ மூளைன்னா இவள் ஆம்பளையனுக்கு எவ்வளோ மூளை இருக்கும்னு யோசிச்சார். நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஸ்திரீகளுக்கு வந்து தர்மத்தை நம்ம சொல்கிறோம், அவள் தர்மத்தை கேட்டு 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 அவள் தர்மத்தை கடைபிடிக்கிறாள். புரியுறது உங்களுக்கு? நம்ம தர்மம் சொன்னால் போகாது, ஃபாலோ பண்ணுறது அவள் தான். அவள் தான் நம்ம கூட சில சமயம் என்னடி இதை இப்படி பண்ணால் என்னென்னு, இப்படி தான் பண்ணணும், உங்கள் அம்மா இப்படித்தான் சொல்லி கொடுத்தான்ட்டுவா ஒரே வார்த்தை. ஆமாம், நம்ம இப்போ எதுக்க முடியாது தெரியுமா? இந்தாத்து வழக்கம் இதுதான்ப்பா, நம்ம பதிலே சொல்ல முடியாது. என்ன நம்ம அம்மா நான் சொல்லியிருக்கா, அது ஒன்றும் இருக்கோ இல்லையோ. அதனால தான் சாஸ்திரமே என்ன சொல்கிறதுன்னா, ஒரு காரியம் பண்ணுற, யாகம் பண்ணுற, யஜ்யம் பண்ணுற, இல்லை சிராத்தம் பண்ணுற, இல்லை பொண்ணு கல்யாணம் பண்ணுற,
வாத்தியார் வரும்போதே மன்னின்னு கூப்பிடுறார். ஏன்னா உங்காத்து வழக்கம் என்னன்னு கேட்பார். புரியுறதோ? வேதமே கேட்குறது உனக்கு ஏதாவது சந்தேகம் வந்தால் பொண்டாட்டியை கேளுங்கிறது. அவளை தான் கேட்கணும். ஜனகன் சொன்னான், இவன் வில்ல வளைச்சா உண்டுன்னா. பொண்ணோட அப்பா எப்போவுமே வித்தையை விரும்புவான், அதான் வில்ல வளைக்கணும்னா. ராமன் போனான். ராமன் அப்படி நடந்து போகிற போது உம்மநாட்டிலாம் பேசினா, எவ்வளவு அழகாக இருக்கான், குழந்தை கையில் பொண்ணை கொடுத்துருக்கலாம், இந்த வில்ல வளைக்கணும்னு ஏன் வச்சான் தெரியலன்னா. அவன் ஏன் வில்ல வளைக்கணும்னு வச்சான்? 11,000 பேர் இழுத்து கொண்டு வைக்கிற வில்ல சீதை ஒரு நாள் அம்மானக்கா விளையாடினா இப்படி 3 காய் வச்சு விளையாடுவான். இந்த கையில் ஒரு காய், இந்த கையில் ஒரு காய், ஒன்று போயிட்டு வந்துன்னு இருக்கும். அதில் ஒன்று உருண்டு போஎடுத்து இந்த வில்லுக்கு அடியில் மாட்டின்னு அந்த வில்லை இடது கையில் அப்படி வச்சுட்டான். வச்சு இதை எடுத்துன்னு போனான். இதை ஜனகன் பார்த்துட்டான். ஆஹா, இதை வளைக்கிறவன் தான் இவ்வளோ வளைக்க முடியும் அப்படின்னு. ஆமாம், இல்லைன்னா அவன் வளைஞ்சிருவான். எப்படி இருந்த நான் இப்படி ஆகிட்டேன்பான். அதனால் நீ வளைச்சா உண்டுன்னர். இதில் பொண்ணை பெற்றா கவலையா பையனை பெற்றா கவலையான்னா கவலை சொல்லாதீங்க, பொறுப்பு சொல்லுங்க. பொண்ணை பெற்றவனுக்கு கல்யாணம் பண்ணுற வரைக்கும் தான் பொறுப்பு, பையனை பெற்றவனுக்கு தான் 365 நாளும் பொறுப்பு. இது ரொம்ப பேருக்கு தெரிய மாட்டேங்கிறது. அந்த பொண்ணு நம்மாத்துலனா இருக்க போகிறான். நீங்கள் சுந்தரகாண்டத்தில் பின்னால் வருது, சீதை யாரா காப்பாற்றினான்னு. ஜனகன் நல்வினை கருமமே காத்ததோ. நான் ஒருத்தந்தான் உபன்யாசத்தில் அடிச்சுட்டே இருக்கேன். இனிமேலாவது அப்படி கேளுங்கோ. பையனை பெற்றவா பொண்ணு என்ன படிச்சிருக்கா, என்ன சம்பாதிக்கிறா, அவாத்தில் எத்தனை பவுன் போடுவா, இதைத்தான் கேட்குறேன். ஒத்தராவது அந்த பொண்ணோட அப்பா அம்மா குலதெய்வத்தை கும்பிட்டாளா, பஜனைக்கு போனாளா, அந்த பொண்ணு போச்சா, அந்த பொண்ணு ஏதாவது விரதம் இருந்ததா, கோவிலுக்கு போச்சான்னு கேட்க மாட்டேங்கிறேன். நம்மாத்துக்கு வர பொண்ணு எதை கொண்டு வரும்? ஸ்ரீதனம்னா அர்த்தம் தெரிஞ்சுக்கோங்க. பிறந்தாத்துலேருந்து புண்ணியத்தை கொன்றணும் ஹேண்டில். புரியுறதோ? ஆமாம், அதுதான் கிரெடிட் கார்டு. புரிஞ்சுதா உங்களுக்கு? புண்ணியத்தை அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம், இவ செஞ்ச புண்ணியம் நம்ம அதுக்கு கூட்டின்னு வரும்போது அந்த புண்ணியம் கையில் இருக்கணும். நம்ம ஒருவேளை பாபம் பண்ணினா கூட அந்த புண்ணியம் வைப் பண்ணி பாபத்தை போக்கி குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும். அதை கேளுங்கோ. இந்த இதெல்லாம் லௌகீகம். இது அவ வசதிக்கு செய்ய போகிறான். உன்னோட அப்பா வசதியாக இருந்தால் அவன் கூட கொட்ட போகிறான். 50 பவுன் தர்றது என்ன பெரியது? வீடு என்ன எழுதி வைக்கிறது? வீடு 2-3 கட்டியிருந்தாங்கன்னா 1 தரப்போகிறான். இது ஒன்றும் பெரிய சமாச்சாரமே இல்லை. ஆனால் எது முக்கியம்? புண்ணியத்தை கொன்றணும். அதைத்தான் இப்போ சொல்ல போகிறான், ஜனகனே சொல்ல போகிறான். ராமர் போனார், வில்ல எடுத்தார். ராமர் எப்படின்னா சீதைக்கு மாலை போடுற மாதிரி எடுத்தானாம். அப்படி எடுத்து ஏடவிழ் மாலை ஈதன்னு எடுத்தான்னா அவன் உடைச்ச சத்தம்தான் காதலை விழுந்ததாம். கடுப்பினில் யாரும் அறிந்திலர், கையில் எடுத்தது கண்டனர், இட்டது கேட்டனர். வளைச்சாச்சுன்னு ஒரு வேலைக்காரி போய் சொன்னான் சீதையிட்ட. இப்போ பாவம் நம்ம பார்த்தவன் தான் வளைச்சிருக்கணும்னு 6 வளைச்சான்னா. சில பேர் விஷயம் சொல்கிறதுக்குள்ளே பிராணம் போய்டும் தெரியுமோ. இந்த தாடி வச்சுன்னு ஒருத்தர் வந்தாரோ இல்லையோன்னா சீதைக்கு பயம் வந்துருத்தோ, அதுதான் புரட்சியாக வடிச்சுருத்தோ இன்னும் வளைச்சுருத்தோ இன்னும் ஒன்று இல்லை. அவருக்கு பின்னால் ஒருத்தர் கருப்பாக வந்தானே, முத்து மாலையை கொடுத்தாலாம். தசரதனுக்கு ஓலை போச்சு. வந்தா எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துட்டா. சீதா கல்யாண வைபவமே ராமா கல்யாண வைபவமே பவன ஜஸ்துதி பாத்திர பாவன சரித்திர ரவி சோமவர நேத்திர ரமணீய காத்ர சீதா கல்யாண வைபவமே. எல்லாரும் வர జరికగారా హే రామచంద్ర నిన్ను చూడవచ్చు భగినీ కరంబు చిలుక. பார்வதி வர பரமேஸ்வரள். ஏன்னா அவள் தானே பெருமாள் சகோதரி. ஆண்டாள் சொல்லியிருக்கா, அந்தரி சூட்ட கனா கண்டேன் ஆகாசவாணி. அந்தரின்னா ஆகாசவாணி. பார்வதி தூக்கி போட்டானுடைய கம்சன்.
அவதான் தெரிஞ்சுக்கோங்க. அதில் இன்னொரு கருத்து என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்போது எல்லாரும் வந்துட்டா. நம்ம அதில் எப்போவுமே ஒரு கல்யாணம் காது குத்துன்னா நம்ம அது பொன் வரணும். நம்ம அது பொன் வந்தால் தான் அது வீடு ஜொலிக்கும், தெரியுமோ, நல்லா இருக்கும். பொண்ணு நம்மாத்து பொண்ணு வரத்துக்கு 2 நாள் முன்னாலேயே நம்மாத்து மாமி சொல்லிடுவா, நாளைக்கு உங்கள் தங்க ஊர்லேருந்து வரா, சேர்ந்து ஆடாதேங்கோ அப்படிங்களா. இவன் 365 நாள் ஆடின்னு இருக்கா. நம்மாத்து பொண்ணும் சும்மா இருக்க மாட்டா. உள்ளே நுழையிற போதே ஏன் இதெல்லாம் எடுத்து வைக்கல, அது ஏன் இப்படி இருக்குது, இது ஏன் இப்படி இருக்குது. உள்ளே வரும்போது ஏன்னா இதெல்லாம் இப்படியே இருக்கும்பா. உள்ளே போய் எங்கள் அண்ணா தான் இப்படி மன்னி நீ பார்க்கப்படாதம்பா. புரியுறதோ? அத்தனை சொல்லிட்ட நான் கண்டேன். நம்மாத்து பொண்ணு வரணும். பார்வதி பரமேஸ்வரால் வந்துட்டா. பிரம்மா சரஸ்வதியோட, இந்திரன் சசிதேவியோட மேடையில் உட்காண்டா. ராமனும் சீதையும் எங்கள் கம்பன் சொல்கிறான், ஒன்றிய போகமும் யோகமும் ஒத்தார். ஒருத்தன் வாழ்க்கையில் போகம் யோகம் சேர்ந்து இருக்கணும். இப்போ நமக்கு எல்லாருக்குமே யோகம்தான் இருக்குது, போகம் இல்லை. எல்லாத்தையும் பகவான் படைச்சிருக்கான். டாக்டர் கையை பிடிச்சுட்றான், இதை சாப்பிடாதே, அதை சாப்பிடாதே, இது சாப்பிடக்கூடாது, ஆமாம் இந்த ஸ்வீட்டு சாப்பிடாதேன்னா எனக்கு இப்போ உடம்புக்கு வந்துடுத்து, உப்பும் சாப்பிடக்கூடாதுங்கிறான். இப்போ பாருங்க கஷ்டத்தை. எல்லாம் இருக்குது. இதில் வேடிக்கை எனக்கு தான் எல்லோரும் வாழைப்பழம் மாம்பழம் எல்லாம் கொண்டு வந்து வைப்பா. டாக்டர் சத்ருங்கிறான், இப்போ சாப்பிடாதேங்கிறான். என்ன கஷ்டம் இதில். நமக்கு வேடிக்கை, டாக்டர் சொல்கிறது வைத்தியம் சொல்கிறது வைத்தியனுக்கு ஒத்து வராது, தெரியுமா உங்களுக்கு? வைத்தியம் சொல்கிறது வைத்தியனுக்கு ஒத்து வராது. டாக்டர் என்ன சொல்கிறான், வாழைக்காய் சேப்பங்கிழங்கு கொத்தரங்காய் நமக்கு வாயுங்கிறான். சாஸ்திரிகளாக தான் தேவஸ்துக்கு சேர்க்கணுங்கிறார். இப்போ இதில் என்ன வியாக்கியானம்னா, உசுரோடு இருந்தால் எது ஒத்துக்கலையோ செத்து போனால் ஒத்துக்கிறது. ஆனால் அது என்ன கஷ்டம்னா, சாப்பிட வரவனுக்கு ஒத்துக்கணும். எவ்வளவு சிரமம் பாருங்கோ. இதெல்லாம் இல்லாமல் அதுதான் அன்றைக்கி எழுதி வச்சா, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு. நாராயணியத்தில் பட்டத்திரி சொன்னார், ஆயுர் ஆரோக்கிய சௌக்கியம். நீங்கள் அதனால் எல்லாருக்கும் என்ன ஆசீர்வாதம் பண்ணணும்னா, சகல செல்வங்களும் இருக்கட்டும், ஆயுர் ஆரோக்கியம் முக்கியம், ஆரோக்கியம் முக்கியம் நமக்கு. ஆமாம், அந்த ஆரோக்கியம் போச்சு சிரமம். எதையோ ஒன்று சாப்பிட்ணுங்கிற நிர்பந்தம் வந்துடுறது பாருங்கோ. இப்படித்தான் சாப்பிட்ணுங்கிறது போய் பாருங்க. அவன் பெரிய பணக்காரனாக இருப்பான், டாக்டர் கையை பிடிச்சுட்றான், 2 இட்லி சாப்பிடு, 1 இட்லி சாப்பிடு அப்படிங்கிறான். சமயக்காரன் வாத்தில் பஞ்சு மாதிரி இட்லி 6-7 சாப்பிட்றான். அவனுக்கு போகம் இருக்குது, இவனுக்கு யோகம் இருக்குது. வாசலில் கார் நிற்கிறது பிரமாதமாக, என்னெல்லாமோ கார் சொல்கிறா, குவாலிசி டாட்டா சுமோ என்னெல்லாமோ ஷெல்ட்டு என்னெல்லாமோ சொல்கிறா. ஆனால் டாக்டர் என்ன சொல்கிறான், கார்த்தால 5 கிலோமீட்டர் நடங்கிறான். அவன் சமயக்காரன் நான் கார் எடுத்துன்னு கோயம்பேடு போயிட்டு வரேங்கிறான். அவனுக்கு யோகம் இருக்குது, போகம் இருக்குது. பத்தில நமக்கு ஃபேன் போட்டாலே 3 நாள் ஃபேனில் படுத்துட்டாலே ஜலதோஷம் வந்துடுது. ஏசியில் படுத்துட்டா கேட்க வேண்டாம். ட்ரெயினில் ஏசியில் புக் பண்ணுறோம், வந்தே பாரத்தில் 1/2 மணி நேரம் கழிச்சு குளிர்றது. அவன் அட்டெண்டரை கூப்பிட்டு கொஞ்சம் மைல்டாக வைங்கிறோம். அது சின்னவா வரவா என்ன ஏசி குறைஞ்சி போச்சேங்கிறான். ரொம்ப கஷ்டம் இப்போது. ஆமாம், எங்கே போனாலும் அவ்வளோ சிரமமாக இருக்குது. எல்லோரும் வந்துட்டா கல்யாணத்துக்கு கையை பிடிச்சி தரப்போகிறான். சீதா யம் சீதா மம சுதா சகதர்மச்சரீதவா பிரதீட்சத்தை நாம் பத்ரம் சே வாணி விஸ்வபாணினகா சீதாய உபகிராமம் சச்சினம் ரோதினியதா. தமிழ்நாட்டுக்கு எடுக்கலாம் கத்திரிக்கோள் குடும்பம் தமிழ்நாட்டுக்கு நாம் அப்படி பாடுவோம். ராமச்சந்திர ரகுவீர ராமச்சந்திர ரணதீர ராமச்சந்திர ராமச்சந்திர ரகுராம ராமச்சந்திர பரந்தாம ஜானகீகாந்த ஸ்மரணே
இதில் வேடிக்கை என்னன்னா, அவன் பெத்த பொண்ணு ஊர் மேலே லட்சுமணனை கொடுத்தான். வளர்த்த பொண்ணு தான் சீதை. அவன் நீங்கள் எல்லாரும் சம்பிரதாயம் தெரிஞ்சுக்கணும். என்னோட பொண்ணுன்னு போடுறாள், அடியேன்னு போடணும். வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அதை கற்றுக்கணும். ஏன்னா கல்யாணம் பண்ணிட்டு அவன் என் பொண்டாட்டின்னு கூட்டின்னு போகிறான். இந்த ஜனகனே சீதையை கொடுக்குறப்போ சொல்கிறான் என் பொண்ணுங்கிறான். என் பொண்ணுங்கிறதுக்கு என்ன வியாக்கியானம்னார் பெரிய வாச்சாம்பிள்ள. என் பொண்ணுன்னு நான் என் உரிமையில் சொல்லலை, நீ தெரிஞ்சுக்கோ. அவள் என்ன மாதிரி தான் இருப்பா. நான் எப்படி கர்மயோகியோ அவளும் அப்படி இருப்பா. நீ கவலைப்படாதே, உன் நிழல் மாதிரி தொடருவா. இந்த நிழலுக்கு பெரிய வாச்சாம்பிள்ள சொன்னார், காலையில் நமக்கு பின்னால் வரும், உச்சிக்கு கூட வரும், சாயரட்சம் முன்னால் போகும். அது மாதிரி என் பொண்ணு நீ இப்போ கல்யாணம் பண்ணி கூட்டின்னு போகிற, கால நிழல் மாதிரி பின்னால் வருவா. நாளைக்கு உங்கள் அப்பா வரம் கொடுத்த உடனே உச்சி நிழல் மாதிரி கூடவே வருவா. யார்? உன் பொண்ணு, என் பொண்ணு. அதுக்கப்புறம் உட்காருங்க, அப்புறம் போகலாம். நீ ராமனை ஏன் அவதரிச்ச? ராவண சம்ஹாரத்துக்கு போகிற. நீ லங்கைக்கு போகிறதுக்கு முன்னால் மாலை நிழல் மாதிரி என் பொண்ணு உனக்கு முன்னால் லங்கைக்கு போயிடுவா. தைரியமாக கையப்படினா எம் சீதா மம சுதா. நம்ம பொண்ணை வளர்க்குறது எவ்வளவு கஷ்டம்னு தெரிஞ்சுக்கோங்க. புக்காத்துக்கு போய் நல்ல பேர் வாங்கணும். அல்ல, நீங்கள் பிள்ளையை பெற்றவா தெரிஞ்சுக்கணும். அது உங்கள் பொண்ணு கூட்டின்னு போகிறள். நம் நாட்டு பெண் ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ನಮ್ಮಮ್ಮ ನೀ ಸೌಭಾಗ್ಯ ಕನಕ ವೃಷ್ಟಿಯ ಕರೆಯುಧ ಬಾರೆ ಮನಕ ಮನಯ ಸಿದ್ಧಯ ದೋರೆ ದಿನಕರ ಕೋಡಿ ತೇಜತಿ ಹೊಳೆಯುವ ಜನಕರಾಯನ ಕುಮಾರಿ ಬಾರೆ. நம் நாட்டு பெண், அவன் நம்மாத்து பெண் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இன்னொன்று, நீங்கள் உபன்யாசத்தில் அடிக்கடி சொல்லிக்க, பொம்மநாட்டிலாம் தப்பாக பேசுகிறேன். பிறந்தான் புக்காம்ங்கிறேன். புக்காம்னே சொல்லக்கூடாது, அது உங்காம். எப்படி புக்காம்பள்? நீங்கள் ஒருத்தன் கையை பிடிச்சாச்சுன்னா அந்தாத்து நாட்டு பொண்ணு, முழு உரிமை உங்களுக்கு அந்தாத்தில் தான். புரியுதோ? ஆமாம். 100 பவுன் மாமனார் வச்சுருக்காருன்னா உனக்கு தான். ஆமாம். உங்கள் அப்பா 100 பவுன் வச்சுருக்காருன்னா உனக்கு கிடையாது. அவர் கொடுத்தா தான் உண்டு. புரியுதா? உனக்கு புரிஞ்சுக்கணும். சாஸ்திரம் லாலையே இருக்குது. அதுதான் ஒருத்தன் சொன்னான், அழகாக சொன்னான். எங்கள் அண்ணா என் வீடு விற்க போகிறான், நான் கையெழுத்து போட்டு என் பங்கை வாங்கிட்டு வரேன்னு சொன்னாலாம். உடனே அவன் ஆம்படையான்னு சொன்னான், பங்கெல்லாம் வேண்டாம், கையெழுத்தை போட்டுவிட்டு மரியாதையாக வாங்கினான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தது யார்? எங்கள் அண்ணா. உங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்தது யார்? எங்கள் அண்ணா. கல்யாணம் எல்லாம் பண்ணி கொடுத்தானா? பண்ணு. கடன் வாங்கினானா? ஆமாம். இந்த கடன் அடைச்சது உங்கள் அண்ணா தானே? உங்கள் அப்பா வச்ச சொத்தில் போக தானே கடன் இருந்தது. அப்போ கடன் அடைக்க உங்கள் அண்ணா வேணும், சொத்தில் பங்கு போட்டுக்க மட்டும் நீங்கள் போக வேடான்னா. அப்போ அந்த கடன்லையும் பங்கு என்னன்னு சொல்லு, நான் பணம் தரேன்னு. அவன் தான் உண்மையான ட்ரூத்ஃபுல் மாப்பிள்ளை. உண்மையை புரிஞ்சுதோ உங்களுக்கு? கடனை கொடுக்கறதுக்கு அவனுக்கு கடமை இருக்குது, அடைக்கிறதுக்கு. சொத்தில் மட்டும் எனக்கு கொடுன்னு கேட்குறதுல எப்படி இருக்குது நியாயம்? அதுதான் ஸ்திரீகள் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு சொத்து யாருன்னா ஆம்படையாந்தான். அவனுக்கு யார் சொத்து? பொண்டாட்டி. அதுதான் வாழ்க்கையோட தத்துவம். புரிஞ்சுதோ? எம் சீதா மம சுத்தா. தைரியமாக கையப்படி, என் பொண்ணு உனக்கு ஏத்தாப்பில் வாழ்வோம். ஊர்மிளையை கல்யாணம் பண்ணா லட்சுமணன். அந்த காலத்தில் தாலி கட்டுறது கிடையாது, பாணி கிரகணம் தான். இப்போ கூட ஒருத்தன் போட்டிருந்தான், எனக்கு நான் பதில் கொடுத்தேன். இவா நாங்கள் ஆம்படையா முன்னாடி ஃப்ரெண்டாக இருக்கோங்கிறா. ஃப்ரெண்டாக இருந்தால் வேதம் சொல்கிறது. சப்தபதி காலை பிடிச்சி இழுத்து என்ன மந்திரம் சொல்கிறோம்? 7 அடி நடத்தி சகா சப்தபதா பவா சகா யவ். சகானா ஃப்ரெண்டு. ஆதிகாரிய காலை பிடிச்சி கல்லில் நிறுத்தி மை டியர் ஃப்ரெண்டுன்னு கூப்பிட்றோம் பொண்டாட்டியை. அவ என்ன சொல்கிறான்? ஆதிஷ்டேமம் அஸ்மானம். கல்லில் நிறுத்தி சொல்கிறான், எங்காத்துக்கு வர வியாபாரம் பெருகணும், உத்தியோகம் பெருகணும். எங்கள் அம்மா அப்பா மாமியார் மாமனார் ஏதாவது சொல்லுவா, உனக்கு தப்பாப்படும். தப்பாக சொல்லுவாங்கள்ல, அவள் சொல்கிறது உனக்கு தப்பாப்படும். அப்போ எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கிறான்.
காலை பிடிச்சி. இதை விட என்ன கேட்க முடியும் சொல்லுங்க? அவன் கேட்குறான், எங்கள் அம்மா தலையில் கல்லை போட்டுறாதே அப்படின்னு கேட்குறான். புரியுறதோ உங்களுக்கு? நீங்கள் இவாளுக்கு தெரிய மாட்டேங்கிறது. நீங்கள் நட்சத்திர பொருத்தமோ ஜாதக பொருத்தமோ தாலி கட்டுற வரைக்கும் தான், சப்தபதி சொல்கிற வரைக்கும் தான். அது ஆயிடுத்துன்னா மன பொருத்தம்தான். அம்மா அப்பா பொருந்தாத நட்சத்திரத்துக்கே கல்யாணம் பண்ணாலுமே நம்ம பொருத்திக்கணும். சகிப்புத்தன்மை அதை குழந்தைகளுக்கு சொல்லி வழங்கோ ஒருத்தருக்கு ஒருத்தர். ஏன்னா இன்றைக்கி பேப்பரை பார்த்தா பயமாக இருக்குது. பவுனை கொண்டான்னு பிரச்சனை பண்ணா, அவள் உயிரை விட்டா இவா உயிரை விட்டாங்க. இந்துக்கு வேடிக்கை என்னென்னா, இந்த காலத்தில் எல்லோரும் நிறைய இவ்வளோ நேரத்துக்கு படிச்சிருக்கா, சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கா. இது என்ன படிப்பு படித்தான்னு புரியலை. சகிப்புத்தன்மை வேணும். அதைத்தான் ஜனகன் சொல்லி கொடுத்தான். தன் தம்பி பொண்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தான். புரியுறதோ? அதனால் கல்யாணம் நல்லபடியாக ஆச்சு. இனிது நடந்தது. பார்வதி பரமேஸ்வரால் எல்லாரும் வந்திருந்தா. சக்கர துப்பா காதி வெகரிசி சுக்கரவாரத பூஜைய வேளக அக்கற உள்ள அழகிரி ராயனை சொக்க புரந்தர விட்டலன பிரிய பாக்யத லக்ஷ்மி பாரம்மா நம்மம்மா நீ சௌபாகியவதி. அவன் நம் நாட்டு பெண், நம்மாத்து பெண். நம்மாத்துக்கு வந்த பெண் தான் நமக்கு பாத்தியதை. பிறந்த பொண்ணை விட பெத்த பொண்ணை கொடுக்குறோம். கன்னிக்கா தானம் எப்போ ஒஸ்தின்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த பையன் 30 வருஷம் அவளோட கொடுத்தனம் பண்ணி பையன் பொண்ணை பெற்று வளர்த்து அவன் கல்யாணம் பண்ணி தரும்போது, புரியுறதோ, அவனுக்கு சட்டியத்தை பூர்த்தி. இவருக்கு இப்போ சட்டியத்தை பூர்த்தி வந்திருக்கு. இவர் 6ஆம் தேதிக்கு அப்புறம் ஃபோன் பண்ணணும். 7ஆம் தேதி மாமனாருக்கு இருக்காரு, அதான் மாமனாருக்கு ஃபோன் பண்ணி எனக்கு நல்ல ஆத்துக்காரியை கொடுத்துருக்கேன்னு சொல்லணும். புரியுறதாமா? ஏன்னா இப்போது பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டார், அடுத்த பொண்ணுக்கு பண்ண போகிறார். அப்பாவுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். இவன் அப்பாவுக்கு இவர் கைங்கரியம் பண்ணுறாருல, இவன் ஆத்துக்காரி சரின்னா தானே, இல்லைன்னா முடியாத. பொம்மநாட்டி தானே பார்த்துக்கணும். அப்போ இவர் நல்லா 30 வருஷம் முன்னால் கல்யாணம் பண்ணிட்டார். நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோம்? நிச்சயதாம்பூலம் ஆனவுடனே நல்ல பொண்டாட்டிங்கிறான். 30 வருஷம் கழித்து தான் சொல்லணும். ஆமாம், பொண்ணு பிள்ளையை பெற்று வளர்த்து கல்யாணம் பண்ணி இப்போ போய் அவர் இன்றைக்கி ஃபோன் பண்ணார்னா, மாமனாருக்கு எனக்கு நல்ல அதுக்கு என் பேர் என்ன மறந்து, விஜயஸ்ரீ, நல்ல பொண்ணை பெற்று கொடுத்தேள் விஜயஸ்ரீயை எனக்கு கைங்கரியம் பண்ணுறா. அவன் என்ன கேட்குறான் பாருங்கோ, எனக்கு கைங்கரியம் பண்ணணும், பிரியமாக பண்ணணும், தேவையானதை பண்ணணும். கைங்கரியம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னையும் சேர்த்து அதிகாரம் பண்ணக்கூடாது. எவ்வளோ ரிக்வெஸ்ட் பண்ணுறான் பாருங்கோ. ஆண் மகன் ஈடுபடுறவன் இல்லறத்தில், பெண் தான் நடத்துகிறவன். புரிஞ்சுதோ உங்களுக்கு? நீங்கள் தெரிஞ்சுக்கணும், முழு பொறுப்பும் பெண்களுக்கு தான். அதனால தான் நீங்கள் பொண்ணாத்துக்கு கல்யாணத்துக்கு போனீங்கன்னா பொண்ணுக்கு பொறுப்பு வந்துருத்தான்னு கேட்கணும். பையனாத்துக்கு கல்யாணம்னு போனேன்னா பையனை ஒப்படைச்சுட்டேளான்னு கேட்கணும். பையனை தான் பொண்ணுகிட்ட ஒப்படைக்கிறோம். புரியுறதோ? பொண்ணை ஒப்படைக்கலை, அவளுக்கு தான் முழு பொறுப்பு. நீங்கள் அதை மூலம் சொல்லி வளர்க்கணும். பொன் குழந்தைகளை நீ தான் பொறுப்பாக இருக்கணும், எல்லாம் செய்யணும், சகிப்புத்தன்மையாக இருக்கணும். 2 கரு தெரிஞ்சுக்கணும். பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க, பொண்ணுட்டேருந்து அப்பாவுக்கு ஃபோன் வரப்படாது. அப்பாவுக்கு அடிக்கடி வந்தால் அவாத்தில் படுத்துறான்னு அர்த்தம். மாப்பிள்ளைகிட்டேருந்தும் வரப்படாது. நான் இன்றைக்கி தான் இவர் 60 பண்ணிக்கிறார் ஃபோன் பண்ணணும்னு. மாப்பிள்ளைகிட்டேருந்து மாமனாருக்கு ஃபோன் வந்தால் நம்மாத்து பொண்ணு படுத்துறான்னு அர்த்தம். புரிஞ்சதோ? அதனால் யார் எப்படி வாழ்க்கை முறைன்னு தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கை முறை, வாழ்வியல். ராமாயணம் எது கேட்குறோம்? ஹவு டு லிவ் இன் தி சொசைட்டி, ஹவு டு பிஹேவ் வித் எல்டர்லி பர்சன், ஹவு டு அட்ஜஸ்ட் வித் யங்கர் ஜெனரேஷன். நாளைக்கு கைகை வரம்